ஹலோ மக்களே, இன்றைக்கி பப்பாளி பழம் பப்பாயா பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? பப்பாளியின் தாவரவியல் பெயர் என்ன? கரிக்கா பப்பாளி. பப்பாளி எந்த குடும்பத்தைச் சேர்ந்தது? கரிக்கேசி. பப்பாளியின் பூர்வீகம் எது? மத்திய அமெரிக்கா அண்ட் மெக்சிகோ. பப்பாளியில் உள்ள முக்கிய விட்டமின்கள் எவை? விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. பப்பாளி மஞ்சள் நிறமாக இருக்க காரணம் என்ன? கரோட்டினாய்டுகள் தான் காரணம். பப்பாளி பழத்தில் செரிமானத்திற்கு உதவும் என்சைம் எது? பாப்பைன். PAPAIN. பப்பாளி எந்த வெப்பநிலையில் நன்றாக வளரும்? 21 டிகிரி செல்சியஸ் டு 33 டிகிரி செல்சியஸில் நல்லா வளரும். இந்தியாவில் பப்பாளி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆந்திர பிரதேஷில் தான் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. பப்பாளி மரத்தின் ஆயுட்காலம் பொதுவாக எவ்வளவு? 3லேருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும். பப்பாளி இலைகள் எந்த நோயை குணப்படுத்த உதவுது? டெங்கு காய்ச்சலை, அதாவது தட்டு அணுக்களை அதிகரிக்க உதவுது. பப்பாளி சாப்பிட்றதுனால எந்த உடல்நல பிரச்சனை நீங்கும்? மலச்சிக்கல் நீங்குது. பப்பாளியில் உள்ள எந்த சத்து கண் பார்வைக்கு நல்லது? விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின். பப்பாளி காயில் இருந்து கிடைக்கும் பால் போன்ற திரவம் எது? பப்பாளி பால், அதாவது லாக்டக்ஸ்னு சொல்லுவாங்க. பாப்பைன் என்சைம் எங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுது? மருந்து தயாரிப்புலையும் தோல் பதனிடுதலையும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பப்பாளி விதை என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் உருண்டையாக இருக்கும். பப்பாளி மரத்தில் உள்ள பாலின வகைகள் என்ன? ஆண் மரம், பெண் மரம், அப்புறம் இருபாலின மரம். பப்பாளி இலையோட சாறு எதை சுத்திகரிக்கிறது? ரத்தம், அப்புறம் வெள்ளை அணுக்களை சுத்திகரித்து மேம்படுத்துது. பப்பாளி பழம் சாப்பிட்டா வெயிட் குறைக்க உதவுமா? எஸ். இதில் கலோரிகள் குறைவு, அப்புறம் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். கர்ப்பிணி பெண்கள், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க பப்பாளி பழம் சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. ஏன்னா பச்சை பப்பாளியில் உள்ள பாப்பைன் கருப்பை சுருக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உலக அளவில் பப்பாளி உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்துல உள்ளது? ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்குது, முதல் இடத்துல. ஓகே மக்களே, இன்றைக்கி பப்பாயா பற்றின ஜிகேஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.